ராமசுப்ரமணியம் சார் வணக்கம். வணக்கம் ராமசுப்ரமணியம் சார், நீங்க பல உலக நாடுகளுக்கு நீங்க தொடர்ச்சியாக பயணம் மேற்கொண்டு வருகிறீர்கள் சார். பொதுவாக அண்டை நாடுகளுடனான உறவு அப்படிங்கிறது இந்த விவகாரத்திற்கு பிறகு, இந்த பர்டிகுலரா இந்த பெஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர், இந்த விவகாரத்திற்கு பிறகு அமெரிக்கா இதை நாங்கள் எங்களுடைய தலையீட்டின் மூலமாக இது நிறுத்தப்பட்டது அப்படின்ட்டு அவர் பல தடவை கிளைம் பண்ணாரு. ஒரு தடவை கூட மறுக்காத இந்த நாட்டினுடைய அமைச்சர் பெருமக்கள் முதல் முறையாக யாரும் தலையிடல அப்படிங்கிற சில வரிகளில் இதை முடித்து விட்டு இருக்கிறார்கள் சார். இவ்வளவு பதில் அப்படிங்கிறது போதுமானது அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுதுங்களா சார்? ஒரு பெரிய நாட்டினுடைய அதிபர் நான் தான் அதை நிறுத்தினேன்ட்டு எத்தனை தடவை சொன்ன பிறகு வெறும் ஒரு ஒற்றை வரி, யாருடைய தலையீடும் இல்லை, மிலிட்ரி ஆபரேஷனுடைய டைரக்டர் ஜெனரல்ஸ் தான் இதை பேசி முடிச்சாங்க அப்படிங்கிற இந்த பதில் போதுமானதுன்னு உங்களுக்கு தோணுதா? முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நண்பர் நாகராஜையும் அவர் சொன்னது போல ரொம்ப நாள் கழிச்சு அவரோட பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதனால மிக்க மகிழ்ச்சி. அவர் பாஜகவில் ஒரு உயரிய பொறுப்புக்கு வர வேண்டும், என்னன்னு எனக்கு தெரியல, அதுவும் நடக்க வேண்டும் என்று நான் உண்மையாக இன்னைக்கே ஒரு உயரிய பொறுப்புல தான் சார் இருக்கிறாரு சார். இதோட இன்னும் பெரிய பொறுப்பு இருக்கணும் சார். நான் இன்னும் சொல்ல போனால் அப்ப அவருக்கு எம்பி சீட்டு கூட கிடைக்கணும்னு நான் சொன்னேன். அது நடக்கல. பட் பரவாயில்ல, அது எனவே ஹி டிசர்வ்ஸ், அதுக்காக நான் சொல்ல வருகிறேன். அது போல மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இப்ப இந்த விஷயத்துல 2-3 விஷயம் பார்க்கணும் சார். முதல்ல இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது நடந்தது சரியா தவறா அப்படின்னா அது சரி என்று தான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் நம்முடைய நாட்டுக்குள்ள ஒரு அப்பாவி மக்களை, டூரிஸ்ட் அவங்களை கொலை செய்கின்றார்கள் என்றால் அதற்கு நாம ஒரு பதிலடி கட்டாயமாக கொடுக்க வேண்டும். அந்த விதத்துல பார்க்கும் பொழுது காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளும், குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் அவர் ஒரு இந்த நாட்டினுடைய இறையாண்மையை தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாத யாத்திரையை மேற்கொண்டார் என்பதை நான் இந்த நேரத்துல நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஆகவே அந்த நேரத்தில் இந்தியா முழுக்கலும் ஒன்றிய அரசு பின்னாடி தான் நின்றுது. நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கின்றீர்களோ அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஏனென்றால் இது நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சவால் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. இது ரைட்டா தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அமெரிக்கால இந்த இரட்டை கோபுரம் அது தகர்க்கப்பட்ட போது அப்ப புஷ், ஜூனியர் புஷ் என்ன சொன்னார்? யூ ஆர் எய்தர் வித் மீ ஆர் எகென்ஸ்ட் மீ, அப்படிதான் உலகத்தை பத்தி பேசினார். உலகத்துக்கே ஹி வாஸ் டெல்லிங், எல்லா நாடுகளுக்கும் யூ ஆர் வித் அஸ் ஆர் யூ ஆர் எகென்ஸ்ட் அஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். அப்படின்னு எல்லா நாடுகளும் அவருக்கு பின்னாடி தான் நின்றன. அது போல இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது நாம இந்திய அரசாங்கத்திற்கு பின் தான் இருக்கின்றோம், யாரும் அவங்கள குறை சொல்லல, எந்த ஆக்ஷன் வேணாலும் எடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளீனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எல்லா கட்சிகளும், குறிப்பாக காங்கிரஸ், டிஎம்கே, அதுவும் எனக்கு மிக மகிழ்ச்சி என்னன்னா இதை எதிர்கட்சி என்ற நிலைமை இருந்தாலும் கூட தமிழ்நாட்டிலிருந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணதுங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நான் பெருமையாக நான் கருதுகின்றேன். ஏனென்றால் எப்ப பார்த்தாலும் நம்மளை பத்தி குறை சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் அந்த தேசிய நீரோட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம். ரெண்டாவதாக அவங்க அந்த விதத்துல பார்க்கும்பொழுது அவங்க திருப்பி அடிச்சது 22 நிமிஷம், அதெல்லாம் நான் சஸ்பெக்ட் பண்ணதே இல்லை சார். அவங்க அடிச்சாங்களா அடிக்கலையா அப்படிங்கிறத டெஃபினட்டாக, ஏன்னா இது நான் அப்ப எல்லா கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகைகளையும் நான் படிச்சேன். அப்ப அந்த 22 நிமிஷத்துல இந்திய ராணுவம் என்பது துல்லிய தாக்குதலை பாகிஸ்தானில் நடத்தியது என்பது உண்மை. ஆகவே அதற்கு நாம் தலை வணங்க வேண்டும். அதுக்கு நாம நம்முடைய அந்த ராணுவ வீரர்களுக்கு போற்றுதலையும் பாராட்டுதலையும் தலைவர் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வது என்பது கடமை என்று நான் கருதுகின்றேன். ஆனா இதுல 2-3 விஷயத்தை நீங்க பார்க்கணும். முதல்ல இந்த 26 பேர் ஏன் சார் செத்து போனாங்க? ரெண்டாவதாக அவங்க செத்து போறதற்கு முன்பாக நம்முடைய பாரத பிரதமர் அங்க போறதா இருந்தது. ஏன் அவருக்கு அதை பத்தி யாருமே பேசவே இல்லையே? பாரத பிரதமர் அங்க போறதா இருந்தது,
ஆனால் அங்க வந்து கிடைச்ச இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு சரியா இல்லை, நீங்க இப்ப வர வேண்டாம் அப்படின்னு அவர் அங்க போகல. அதற்கு பிறகுதான் நடந்தது. ஆகவே இனிஷியலாக ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆன் த பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத நாம நிச்சயமாக சொல்லத்தான் வேணும். 26 பேர் செத்து போயிட்டாங்க, அதற்கு பதிலடி கொடுத்தெல்லாம் ரைட்டு. ஆனால் அந்த சாவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்கு, அந்த அந்த இன்டெலிஜென்ஸ் அந்த விஷயத்தை கலெக்ட் பண்ணுமா வேண்டாமா? பண்ணவே இல்லையே. ஆகவே இதை வந்து கேள்வி கேட்கிறாங்க எதிர்கட்சிகள். அதற்கு பதில் சொல்றதுக்கு ஒன்றிய அரசு என்ன சொல்லி இருக்கின்றது? அதுக்கு சரியான பதிலே கிடையாது. ஏதோ நாங்க அடிச்சு விட்டோம், வெளிநாடுகளுக்கு எல்லாம் எல்லாரையும் சென்று உலகம் முழுக்க சென்று நாங்கள் செய்தது சரி அப்படின்னு சொல்றதுக்காக நிறைய குழுக்குள்ளாக அனுப்பினோம். இன்ஃபேக்ட் நான் ஸ்பெயின்ல அப்ப இருந்தேன். அப்ப இவங்க நம்ம கனிமொழி அவர்கள் அங்க வந்திருந்தாங்க. அந்த சமயத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசின அவங்க அந்த அது வந்து அங்க ஒளிபரப்பினார்கள். அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு எம்பி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பேசுறாங்க. அங்க தலைவியாக நின்று கொண்டு, அந்த குழுவின் தலைவியாக நின்று கொண்டு அவங்க பேசினதை உண்மையாக ரொம்ப பாராட்டினேன். எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. நான் அப்ப நாங்க ஸ்பெயின்ல இருந்தேன், மேட்ரிட்ல இருந்தேன். எதுக்கு நான் சொல்றேன் என்றால், அந்த மாதிரி எல்லாரும் இந்திய அரசுக்கு துணையாகத்தான் நின்றோம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த ஃபெயிலியர். ரெண்டாவது, இது உங்களுக்கு நன்றாகவே தெரியும், இந்த போர் நிற்க போகின்றது அப்படிங்கிறது டிவியில திடீர்னு ஒரு ஸ்கிராலிங் வருது, ஒரு பிளாஷ் நியூஸ் மாதிரி வருகின்றது. அது யார் சொல்லுகின்றார் என்றால் அந்த அமெரிக்க ஜனாதிபதி சொல்லுகின்றார், கொஞ்ச நேரம் அந்த போர் என்பது நின்று விட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்ப டெஃபினட்டா யார் சொல்லியிருக்கணும் சார் இந்த விஷயத்தை சொன்னதுங்கிறது? திரு ட்ரம்ப் அவர்கள். அவர் தான் முதல்ல அந்த பிரேக்கிங் நியூஸ் கொடுத்தது அவர் தான். அதை ஏன் நீங்க மறைக்கிறீங்க? ஏன் அதை மறைக்கணும்னு நான் கேட்கிறேன். அது உண்மையில அது அப்புறம் தொடர்ந்து அப்புறம் 29 தடவை என்ன சொல்லுகின்றார், அவர் நான் தான் காரணம். ஒரே ஒரு தடவை இல்ல, அவர் காரணம் அல்ல, நாங்கள் தான் அந்த முடிவு எடுத்தோம், அவர் பொய் சொல்லுகின்றார். ஏன் இதை ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்ல முடியாதா? ஏன் சொல்லல? அதை பத்தி சொல்லல. மூன்றாவதாக, இல்ல ப்ளீஸ் அலோவ் மீ, நீங்க மத்தவங்கள நிறைய நேரம் கொடுக்குறீங்க, எனக்கு இன்னும் கட் பண்ணாதீங்க. மூன்றாவதாக, அந்த பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு விருது கொடுக்குறாரு ட்ரம்ப். அத நம்ம அப்செக்ட் பண்ண வேண்டாமா? என்ன நீங்க வந்து எங்க பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன்கிற மாதிரி எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா அல்லது பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த நீங்க அந்த விருந்து கொடுத்து தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லணுமா வேண்டாமா? செய்யல, அதை பத்தி ஒண்ணுமே இல்லை. அடுத்ததாக நான்காவதான பாயிண்ட், IMF $1 பில்லியன் மேல கடன் கொடுக்கின்றது. IMF-ல உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்தியா ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கின்றது. அந்த கூட்டத்துல அந்த கடன் கொடுக்கின்றார்கள் என்ற உடனே அதற்கு யார் சப்போர்ட் பண்றாங்கன்னா, சீனாவும் சப்போர்ட் பண்றது, அமெரிக்காவும் சப்போர்ட் பண்றது. ஆனால் நாம என்ன பண்ணோம் சார்? நாம அது வந்து எகன்ஸ்டா ஓட்டு போடணுமா வேண்டாமா? ஆனால் அதுல வந்து ஓட்டு போடாமல் இருக்காமல் ஒதுங்கி நின்று அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப உங்களுக்கு அந்த தைரியம், துணிவு, திராணி, துணிச்சல் எதுவுமே இல்லாம தானே இருந்திருக்கீங்க. ஏன் அந்த IMF கொடுத்த பணத்துக்கு முடியாது, நீங்க கொடுக்க, நீங்க வந்து அதை அப்போஸ் பண்ணிருக்கணுமா வேண்டாமா? ஐ ஸ்ட்ராங்லி ப்ரொடெஸ்ட், இது கொடுக்க கூடாது, இது எங்களுடைய இறையாண்மைக்கு எதிராக அந்த பணமானது செலவு செய்யப்படுகின்றது, அதனால நாங்கள் எதிர்க்கின்றோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட அங்க பேசணுமா வேண்டாமா? அப்ப வந்து நியூட்ரல், எதிர்க்கவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லைன்னா என்ன சார் அர்த்தம்? ஆகவே இதெல்லாம் நீங்க எல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இது வந்து ஒரு மிகப்பெரிய, இந்திரா காந்தியை பத்தி குறை சொல்லவே முடியாது சார். அந்த காலத்துல நம்ம அந்த காலத்துல இல்ல ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். அதாவது நிக்சன் வந்து அந்த 7th ஃபிளைட் அனுப்புறேன்னு சொன்ன உடனே அதுக்கெல்லாம் பயப்படல இந்த அம்மா, அதெல்லாம் பயப்படல. ஆனா 2ஆ பிரிச்சாங்க. அதே போல இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பலுச்சிஸ்தானை தனியாக பிரிச்சாங்களா? பலுச்சிஸ்தானை பாகிஸ்தானை விட்டு நானும் பண்ணினோம், இந்திரா காந்தி செஞ்சாங்கன்னா அதே போல நாங்களும் பலுச்சிஸ்தானை தனியாக பிரித்து விட்டோம். ஏதாவது பண்ண முடிஞ்சது உங்களுக்கு? 22 நிமிஷம்
அதே பெருமையாக போறோம் இல்ல பேசியிருப்பீர்கள். எவ்வளவு ப்ரொபகண்டா நடந்தது, பண்ணிடுவோம் முடிச்சிருவோம். இதெல்லாம் இந்த 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 பேச்செல்லாம் குருடா பேச்சு தானே சார் இதெல்லாம். கடைசியில எல்லாம் ஒண்ணுமே நடக்கலையே. அப்புறம் அந்த 3 பேரை கொன்னோம் அப்படிங்கிறாங்களே, நீங்க அழகா கேள்வி கேட்டீங்க. யார் அந்த அதுக்கு உண்மையான அவங்க எல்லாம் யாரு? உண்மையான அவங்க தான் காரணிகளா? அவர்கள் தான் உண்மையான தீவிரவாதிகள் இந்த 26 பேரை கொலை செய்ததற்கு காரணம் அப்படிங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேள்வி. அது வந்து சார் கொன்னுட்டாங்கிறது ஹோம் மினிஸ்டர் சொல்லி தான் தெரியும் சார். அபிஷியல் அந்த மாதிரியே கிடையாது. இல்ல சார், அவங்க தான் அப்படிங்கிறதுக்கு என்ன சார் ப்ரூஃப்? ரெண்டாவது அவங்கள கொன்னுட்டா அப்படின்றாங்க, அதுக்கும் என்ன ப்ரூஃப்? ஓகே 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 பேசலாம் சார். நம்ம சார் ராமசுப்ரமணியம் சார் வணக்கம். கொஞ்சம் சுருக்கமா எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க சார். சார் இந்த புல்வாமா தாக்குதல் நடந்தது சார், ஒரு 42 பேர் 46 பேர் கொல்லப்பட்டாங்க. அதற்கும் இந்த நாட்டினுடைய எந்த ஒரு அமைச்சகமும் எந்த ஒரு அரசு துறைகளும் பாதுகாப்பு அமைச்சகமோ உள்துறை இலாக்காவோ யாருமே குறைந்தபட்ச ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல. அதற்கு பிறகுதான் அவங்க என்ன பண்றாங்க, அப்போ அங்க வந்து ஆட்சி கலையுது, குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை கொண்டு வருகிறார்கள். அது கிட்டத்தட்ட ஒரு 10-12 மாசம் பக்கம் கண்ட்ரோல்ல இருக்கும்போது தான் அந்த புல்வாமா தாக்குதல் நடந்தது. அதுக்கு பிறகு இவங்க கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு 370 ரத்து பண்றாங்க, மாநிலத்தை பிரிக்கிறாங்க, மாநிலத்தை உடைக்கிறாங்க, எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடந்து முடிந்த உடனே இந்த தாக்குதல் நடக்குது சார். சார் இதுக்கு குறைந்தபட்ச பொறுப்பேற்க வேண்டிய அந்த அந்த ஒரு தார்மீக அந்த விஷயத்தில் இங்க இந்த இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நழுவி செல்கிறார்களா, இல்ல இந்த ஒரு அரசாங்கம் தான் இப்படிதான் நடக்குமா? சார் இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. புல்வாமாவை பத்தி பேசுவது என்பதுன்னா எனக்கு ரத்தம் கொதிக்கிறது சார். ஏனென்றால் அந்த அங்க இருந்த அந்த கவர்னர் அவரே சொல்லுகின்றார், நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணேன் நம்முடைய ஹோம் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட, பிளேனை வச்சு அனுப்புங்க, தயவு செய்து அவங்கள வந்து தெருவில் வண்டி எடுத்துட்டு போக சொல்லாதீங்க, ஏதோ மிகப்பெரிய அச்சுறுத்தல், அவங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு. நான் பல முறை சொன்னேன். அதை எதுவுமே கேட்காம அவர்களை அநியாயமாக கொலை செய்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னது யார் சார்? சத்யபால் எக்ஸாக்ட்லி சார். சத்யபால் மாலிக் யாரு சார்? அவர் அப்பாயிண்ட் பண்ணது யாரு சார்? கவர்மெண்ட். இதே பிஜேபி கவர்மெண்ட் தானே சார்? ஆமா, இதே பிரசிடென்ட் தானே சார்? அந்த சத்யபால் மாலிக் அவர் சொன்னார்னா அந்த 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 அது அதை பத்தி ஒண்ணுமே பேசவே இல்லை சார். அவர் மேல வந்து சிபிஐ தாக்குதல் நடத்துறாங்க, அவரை பேச விடாம பண்றாங்களே அல்லாமல் உண்மையை ஒத்துக்கொள்றதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஏன்னா இது ஒரு பெரிய அநியாயம் சார். அப்புறம் இல்ல நான் ரொம்ப நேரம் கொடுக்க வேண்டாம், 2-3 இஷ்யூஸ் தான் சொல்லுகின்றேன். அதாவது டிஜிஎம்ஓ பத்தி பேசுகின்றார்கள், அவங்க எல்லாம் ரொம்ப காலில் விழுந்து கையில விழுந்து கேட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் உடனே கேட்கிறேன், இப்ப உங்க ஆர்கனைசேஷன் நீங்க பேசுகின்றீர்கள் என்றால் உங்க டாப் மேனேஜ்மெண்ட் உங்கள்கிட்ட சொன்னா தானே சார் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி, முக்கியமான விஷயத்தை பத்தி நீங்க பேச முடியும். அது போல அந்த டிஜிஎம்ஓ வந்து பேசுகின்றார் என்றால் அவருக்கு அந்த இங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம அவர் பேசுவார். அவர் லெவல்லயே போற நிறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச முடியுமா சார்? அவர் விழுந்தார், காலில் விழுந்தார், அதனால நான் ஒத்துட்டேங்கிற மாதிரி பேசுவதுங்கிறது இது வந்து வெறும் கேலி கூத்தான சமாச்சாரம், யாருக்குமே எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி. மூன்றாவதாக ட்ரம்ப் சொல்றாரு 5 பிளேன் போயிடுதுங்கிறார். அதுல ரஃபேல் வாங்கினது 3, அதுவும் போய் கோயந்தாயிடுது. அதை பத்தி வாயே திறக்க மாட்டேன்றாங்க. 5 பிளேன் போச்சு, அதெல்லாம் நடக்கத்தான் நடக்கும்னா வாங்கின அந்த 3 ரஃபேலும் போச்சு, அதை தவிர ஒரு 2 பிளேனும் போயிருக்கு. அப்படிங்கும் போது அதற்கு பிறகுதான் நீங்கள் அந்த சண்டையை நிறுத்தினீர்கள் அப்படின்னு அமெரிக்காலே சொல்றான். இதுக்கெல்லாம் என்ன சார் பதில்? ஓகே சார், ஓகே.